ஹலோ எவ்ரி ஒன். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ஆகஸ்ட் 13லேருந்து ஒரு மார்க் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கெடியூல் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு தேவையான எம்சிக்யூஸ்லாம் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மேபி இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளார எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஸோ இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெடியூல் இங்கே பிக்சராக கொடுக்குறேன், இது பாருங்கள். ஆகஸ்ட் 13 வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியே நான் சொல்லிடுறேன், டேட் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஒரு நாள் டு ஒரு நாள் தான் டெஸ்ட் நடக்கும். ஏன்னா இது வந்து மற்ற டெஸ்ட் மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு 100 கொஷின்ஸ் மட்டும் அந்த மாதிரி கிடையாது. இதே ஆர்ஆர்பி பார்த்திங்கன்னா ஃபார்மசியில் வெறும் 70 கொஷின் தான் கேட்பாங்க, எம்ஆர்பியில் 100 கொஷின். ஆனால் ட்ரக் இன்ஸ்பெக்டரில் வந்து 200 கொஷின் வந்து கேட்குறாங்க. அதனால் இதை டெய்லி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு நாள் டு ஒரு நாள் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கேன். ஸோ 13th ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் 1 டே கேப்பு, தென் 15th ஆகஸ்ட் தேர்ஸ்டே, அப்புறம் சாட்டர்டே, அப்புறம் மண்டே, அப்புறம் டியூஸ்டே லீவு, வெட்னஸ்டே, இந்த மாதிரி ஒரு நாள் டு ஒரு நாள் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டெஸ்ட் வந்து 31st ஆகஸ்ட், அதாவது ஆகஸ்ட் 13 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் லாஸ்ட் டேட்டில் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் இதில் டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும்தான், ஜிகேவோ இல்லை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ கிடையாது. இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும்தான். அதாவது பார்ட் பி, பார்ட் ஏல தான் இந்த தமிழும் ஜிகேவும் கேட்பாங்க. பார்ட் பியில் தான் இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் பேப்பர், அதாவது சப்ஜெக்ட் பேப்பர். இதில் 200 எம்சிக்யூஸ் கேட்பாங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 300. ஸோ ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸு. ஸோ இதில் எடுக்கிற மார்க் தான் நம்மளோட நம்மளை மெரிட் டெஸ்ட்டில் கொண்டுட்டு போகக்கூடிய மார்க்கு. அப்புறம் இது கூட ஜிகே மார்க்கும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கீம் எல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும்தான் நம்ம இந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டெஸ்ட்டில் 200 கொஷின்ஸ் வரும். இப்போ இதில் ஒரு சில பேர் சின்ன சின்ன டவுட் வந்து முன்னாடி கேட்டிருந்தீங்க. நான் வாட்ஸ்அப்பில் இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ அந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம தனியாக இந்தந்த சப்ஜெக்ட்னு சொல்லி படிக்கணுமா, இல்லை லைக் எல்லா சப்ஜெக்ட்டும் மிக்சரான்னு கேட்டிங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பேசிக்கான கொஷின் தான். மார்க் டெஸ்ட் அப்படின்னாலே மார்க்குங்கிறது வந்து மாடல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு மாடல் எக்ஸாம், அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் வந்து கலந்து வரும். இது வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டவுட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மார்க் டெஸ்ட்டு நம்ம எப்படி அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் டவுட் கேட்டிங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறது கூகுள் ஃபார்ம் வழியாக தான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 13th ஆகஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி டெஸ்ட்டோட டைமிங் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் வந்து 8 to 11 PM தான் டெஸ்ட்டோட டைமிங். ஆனால் இந்த டைமிங் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, அதாவது ரிஜிட்டானது கிடையாது, ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ இன்கேஸ் உங்களால் அந்த கரெக்டாக 8 o'clock வர முடியல, 8:30 இல்லை 9 o'clock அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங் வந்து ஃப்ளெக்சிபிள் தான். அண்ட் அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் நான் ரெடி பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10 days வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக முடிச்சிடுவேன். முடித்ததுக்கப்புறமா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு லிங்க் ரெடி பண்ணிவிடுவேன். அந்த மார்க் டெஸ்ட் 1க்கான லிங்க் வந்து உங்களுக்கு இப்போ ஜாயின் பண்ணுற எல்லாரையும் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். அந்த குரூப்பில் இந்த லிங்க் வந்து நான் போட்டுருவேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா போதும். உங்களோட நேமு, இமெயில் ஐடி மட்டும்தான், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எதுவுமே கிடையாது. ஸோ இமெயில் அட்ரஸ் மட்டும் கரெக்டாக போட்டுக்கணும். ஏன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு தான் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுற ஸ்கோர் கார்டு வந்து ரிலீஸ் ஆகும். இதை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எய்தர் மொபைல் வச்சுருந்தாலோ இல்லை லேப்டாப் வச்சுருந்தாலோ லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்க, உள்ளே போகிறீங்க, நேம் இமெயில் ஐடி போட்டிங்கன்னா ஓவர். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 200 வரைக்கும் ஆன்சரை பார்த்து கொஷினை பார்த்து அந்த 4 சாய்ஸில் எது கரெக்ட் ஆன்சரோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா கொஷினையும் கிளிக் பண்ணி ஃபைனலாக வந்து சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அது சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி காட்டுங்க. அது காட்டாமல் இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு, காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லா கொஷினுக்கும் ஆன்சரை வந்து மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் ஸ்கோர் எப்படி ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க, அந்த மெயில் ஐடி வந்து எனக்கு காட்டும். இந்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணவங்க இவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கொஷின்ஸ் வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க, அதாவது உங்களோட ஸ்கோர் வந்து காட்டிடும். ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு மார்க் டெஸ்ட் வந்து 13th ஆகஸ்ட்லேருந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. நேம் என்ரோல் பண்ணுறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்டாக வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ஃபார் த மார்க் டெஸ்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டிங்கன்னா போதும். உங்கள் நேம் போட்டிருக்கேன், உங்கள் நேம் வந்து என்ரோல் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் குரூப் வந்து மேபி இன்னொரு 1 weekல க்ரியேட் பண்ணிவிடுவேன், அதாவது ஆகஸ்ட் 7 or 8ல். ஸோ குரூப் க்ரியேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு
குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா போதும். இப்போதைக்கு உங்கள் நேம் மட்டும் என்ரோல் பண்ணி மார்க் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மசி ரிலேட்டட் அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் கூட நிறைய MCQஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணிக்கோங்க. Thanks for this video. I will meet you in the next one. Until then, bye from Vasant Murugesan.